ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட குலக்கல்வி திட்டத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்டதாக நடிகர் விஜயகுமார் தெரிவித்திருக்கிறார். குலக்கல்வி திட்டத்தை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முடியாது என்பதில் தமிழக அரசு தெளிவுடன் இருக்கிறது. மத்திய அரசு நிதியை நிறுத்திய போதும் தமிழக அரசு அதனை ஏற்கவில்லை. இந்த நிலையில் சென்னையில் திமுக சார்பில் நடந்த கல்வி நிகழ்ச்சி ஒன்றில் நடிகர் விஜயகுமார் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தாம் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்தவன் என்றும் தாம் படிக்கும் காலத்தில் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததாக கூறினார். அதாவது பாதி நேரம் படிப்பு பாதி நேரம் தொழில் என்பதே குலக்கல்வி முறை என குறிப்பிட்ட விஜயகுமார், விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த தாம் நேரடியாக பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். குலக்கல்வி திட்டத்தால் தாம் 8ஆம் வகுப்புடன் படிப்பை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக கூறிய விஜயகுமார், ஆனால் இப்போது மாணவர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், சத்துணவு திட்டம் மட்டுமல்லாமல் காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பது மிக சிறப்பு என்றார். ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை திமுக, திராவிடர் கழகம் உள்ளிட்டோர் கடுமையாக எதிர்த்ததாகவும், குலக்கல்வி திட்டம் சாதிய அமைப்பை பலப்படுத்தும் என அவர்கள் கடுமையாக குற்றம் சாட்டியதால் அந்த திட்டம் கைவிடப்பட்டதாக விஜயகுமார் பேசினார். எங்க ஊர் பட்டுக்கோட்டை, அப்ப ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவர் குலக்கல்வி அப்படின்னு ஒரு பாதி நேரம் படிங்க பாதி நேரம் தொழிலை பாருங்கன்ட்டார். அதுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டவன். நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். என்ன விவசாயத்தில் போய் என்ன வயலுக்கு வரப்பு வெட்டுறதா, தண்ணி பாய்ச்சிருந்தா, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். மற்ற தொழிலும் வேற. அந்த குலக்கல்வி திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்ததுனால நான் என்னுடைய படிப்பை 8th ஸ்டாண்டர்டோட முடிச்சுட்டேன். ESLCன்னு சொல்லுவாங்க அப்பா. அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்புக்கு SSLCவாங்க, அப்புறம் PUCவாங்க. இப்போ எல்லாம் மாறி போச்சு. அப்படி நான் படிக்க முடியவில்லை என்றாலும் பல காரணங்கள் இருந்தது. நீங்கள் எல்லாம் படித்து இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். பிறந்த வீட்டுக்கும் தாய் தந்தையருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் மதிய உணவு திட்டம் மட்டுமல்ல, காலை உணவு திட்டமும் கொடுக்கிறாரு. எல்லாருக்கும் உதவி பண்றாரு. மற்றவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே இரவும் பகலாகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிற முதல்வர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற முதல்வர் தான் இன்றைக்கு தமிழக மக்களை, குறிப்பாக பெண்களை, மாணவ மாணவிகளை எல்லாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார். அந்த முதல்வருக்கு மக்கள் துணையாக, உறுதுணையாக இருப்பவர் என்று சொன்னால் நம்முடைய அருமை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தான். அவர் எப்போ சாப்பிடுறாரு, எப்போ தூங்குறாரு, எப்போ வேலை செய்யறாருன்னு இல்லை. மக்கள் பணி, மக்கள் பணி, மக்கள் பணி. முதல்வர் எதெல்லாம் சொல்றாரோ அத்தனை ஓடி ஓடி வேலை, அதாவது பம்பரமா வேலை செய்யறாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படி ஒரு பம்பரம் தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி கல்வித்துறையில பார்த்தீங்கன்னா கோவிச்செடியில் பதவியேற்றவுடன் மிக சிறப்பாக செய்கிறார்கள். அத்தனை அமைச்சர்களும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது அவர்கள் வேலையை அவர்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அருமை சகோதரர் மதிப்புக்குரிய மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவர் மூலம் அத்தனை பேரும் பம்பரமாக சுற்றி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலே நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்து கொள்ளலாம். எல்லாம் கொடுக்குறாங்க. இதை விட யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த முதலமைச்சரும் மக்களுக்கு இதை விட யாரும் செய்ய முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா கடன் சொல்றாங்க. அந்த கடனை வாங்கி செய்யும் பொழுது, ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது, ஒரு மரணம் நடக்கும் பொழுது ஒரு 5 லட்சம் ரூபாயை தமிழக முதல்வர் அறிவித்தார். உடனே மற்ற மாற்றுக் கட்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்க, 5 25 கொடுக்குறாங்க. ஆட்சி நடத்துவதற்கு எப்படி என்ன இருக்கிறதுக்கு கொடுக்கணும்னு தெரியும். அதை அவர்கள் சிறப்பாக செய்து